ஹாய் காய்ஸ், இன்று அவசரமான வேலை வாய்ப்பு 2026 சத்தமே இல்லாம பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது பத்தின தகவல் தான் நாம வினோத் ஜாப் சேனல்ல பார்க்க போறோம். விண்ணப்பித்தாவே பார்த்தீங்கன்னா வேலை கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்துக்குது. எந்த மாவட்டத்துக்கு வந்துக்குது, எப்படி விண்ணப்பிக்கணும், A to Z வரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் அரசு வேலைங்கிறதுனால உங்களுக்கு அரசு விதிகள் படி உங்களுக்கு விடுமுறைலாம் இருக்கும், சனி ஞாயிறுலாம் இருக்கும். இந்த ஆவணங்கள்லாம் இருந்தாவே போதும், உங்களுக்கு வேலை உறுதி. அது என்ன வேலைங்கிறத நம்ம விரிவா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாருங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் உமன் எம்பவர்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் உமன் எங்க வந்திருக்கு, காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கு. இப்ப ஒரு 2 or 3 வீக்ஸா பார்த்தீங்கன்னா எந்த ஜாப்புமே வரல, நோட்டிபிகேஷன் எல்லாமே நிறுத்திட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டீங்க, மீண்டும் வருமா வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டே இருந்தீங்க. ஆனா பார்த்தீங்கன்னா தற்போது வந்திருக்கு. அதான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் பார் த போஸ்ட். நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பார் த போஸ்ட். இந்த இடத்துல நீங்க என்ன எழுதுனா மல்டிபர்பஸ் ஒர்க்கர் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்க மல்டிபர்பஸ் ஒர்க்கர் எழுதிக்க. ரைட் சைட்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. ரீசெண்டா எடுத்ததா நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்து ஓட்டிங்க. அது உங்களுடைய நேம் பாருங்க, கேப் லெட்டர்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆதார்ல இருக்கிற மாதிரி நீங்க கேப் லெட்டர்ல எழுதுங்க. ஜெண்டர் கேட்குறாங்க, நீங்கள் மேலா இல்லை பார்த்தீங்கன்னா ஃபீமேலான்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து எழுதிங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைக்கணும். என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதணும். எது எழுதும்போது தெளிவாக எழுதணும். அப்போ தான் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நிராகரிக்க மாட்டாங்க. 1/1/2026ங்க. இந்த தேதிப்படி உங்களுக்கு வயசு என்ன, 40 வயசுக்கு உள்ள இருக்கணுங்க. அதனால நீங்க 40க்கு உள்ள இருந்தா விண்ணப்பிக்கலாம். அடுத்து பாருங்க, என்ன கேட்கறாங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க மேரேஜ்னா மேரின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதுங்க. இல்லையா நாட் மேரின்னு பார்த்தீங்கன்னா எழுதுங்க. அடுத்து உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமா இல்லை கார்டியனா ஹஸ்பண்டான்னு கேட்கறாங்க. அது என்னங்கிறது அந்த இடத்துல எழுதுங்க. நேஷனாலிட்டி இந்தியனுங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா எழுதுங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கறாங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களா நோட்டிஃபிகேஷன் அதை பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். 10வது தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாமே படிச்சிருப்பீங்க. நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் 10வது 12வது டிகிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே எழுதணும். இடம் பத்தெல்லாம் அடிஷனலாக ஒரு சீட்டில் எழுதலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட எழுதுங்க. நீங்கள் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டில் எழுதலாம்னு சொல்லி கொடுத்துறேன். கவர்மெண்ட்டோ இல்லை நான் கவர்மெண்ட்லேயோ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டு ஒர்க் பண்ணியிருந்தா கூட எழுதலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் பர் த கம்யூனிகேஷன், உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிருங்க. அதே மாதிரி கான்டாக்ட் நம்பர் சொல்லியிருக்காங்க. அந்த கான்டாக்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மொபைல் நம்பர் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதுருங்க. இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதுங்க. அடுத்து அதர் சர்டிஃபிகேஷன், ஒர்க் ஷாப் ட்ரைனிங். நீங்கள் ஏதாவது வேறு எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் வச்சுக்கிறீங்களா, இல்லை ஒர்க் ஷாப் வைக்கிறீங்களா, இந்த ட்ரைனிங் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எழுதிங்க. அடுத்து மேலே சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்ட்னு நீங்கள் சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுது. கீழே எல்லாமே நீங்கள் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை படித்து பார்த்துட்டு கீழே சைன் பண்ணிங்க. சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்னு சொல்லிக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு சைன் பண்ணிங்க. லெஃப்ட் சைடில் பிளேஸ் டேட் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. அடுத்து ஃபில் த அப்ளிகேஷன் வித் ரிலேட்டட் என்க்ளோசர் டாக்குமெண்ட் டியூலி செல்ஃப் அட்டஸ்டேட் டு பி. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் அட்ட எல்லா டாக்குமெண்ட்லையுமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி 31/1/2026 அந்த தேதிக்குள்ளே நீங்கள் மாலை 5:45 அவங்களுக்கு அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர். நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸு, ஓல்டு டிஆர்டிஏ பில்டிங்கு, கலெக்டரேட் கேம்பஸ், காஞ்சிபுரம் 631501. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. ரொம்ப பெருசாக இல்லை. மல்டிபர்பஸ் ஒர்க்கர் பல ஒர்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 10ஆம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேட்டா நாலேஜ்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1/1/2026 40 வயசுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன். அவ்வளோ தான் சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஒரு 2 பேஜுக்கு இருக்குது. நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர் சென்டரில் போய் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து கொடுங்கன்னா அவங்க பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. அதில் ஃபில் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் 31/1/2026 நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. இது மாதிரி பல வேலை வாய்ப்புலாம் வந்துட்டு இருக்குது. எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.